லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நாளைக்கு மறுநாள் நம்ம வீட்லயே வச்சு நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷனை பண்ணிடலாம். ஏய், நம்ம வீட்லயே நடக்கிறதுனால உனக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே? இல்ல அண்ணமண்டி, இதுல எனக்கு என்ன வருத்தம்? நம்ம குடும்ப நிலைமை எனக்கு தெரியாதா? நான் உங்க எல்லாரையும் பார்க்க வரேன்னு நினைக்கும் போதே எனக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி புவனா, நாளைக்கு 2 பேரும் பத்திரமா கிளம்பி வாங்க. அத்தை, இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? நீங்க நினைச்ச மாதிரி ஃபங்க்ஷனை நிச்சயமா பண்ணிடலாம். அப்படி நடக்கும் நான் நினைச்சே பார்க்கலாம் அண்ணமண்டி. ஏய் நில்லடே, இங்க வா. கிச்சன் இந்த பக்கம் இருக்கு, நீ என்னமோ காலங்காத்தாலே சீவி சிங்காரிச்சு எங்க போற? வீட்டு வேலையெல்லாம் யார் பாக்குறது? பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், வீட்டை கூட்டி துடைக்கணும், சமைக்கணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற, சாமி கும்பிடணும், வீடு ஃபுல்லா சாணி போட்டு மொழுவணும். இம்பிட்டு வேலை கிடக்கு, நீ பாட்டுக்கு என்னமோ பவுசா கிளம்பி போற. அப்படி எங்கடி போற? ஏய், என்னடி யோசிக்கிற? இதெல்லாம் வழக்கமா நீ பண்ற வேலை தானே. உனக்கு காது கேட்கலையா? உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லுடி. நான் கொஞ்சம் வெளியில போகணும். நீ போயிட்டா இந்த வேலையெல்லாம் யார் பண்றது? செல்லம்மா அக்காவை வர சொல்லியிருக்கேன். ஏண்டி, நீ ஏன் ஒரு வேலைக்காரி, இதுல உனக்கு ஒரு வேலைக்காரியா? வேலை செய்ய நீ வர சொல்லிருக்கியா? ஆமா, அம்மனி அம்பட்டு முக்கியமா எங்க போயிட்டு இருக்கீங்க? எங்க வீட்டுக்கு. ஏண்டி, உனக்கு எம்பட்டு கொழுப்பு இருந்தா எங்க அப்பச்சி அவமானப்படுத்தின அந்த வீட்டுக்கு போவன்னு சொல்லுவ? இங்க பாரு, அப்பச்சி அவங்க மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீ அவங்கள போய் உறவு கொண்டாட போறியா? அண்ணமண்டி, இந்த ஒரு தடவை மட்டும் போயிட்டு வந்துடுறேன். எங்க அம்மா எனக்கு தாலி பிரிச்சு கோக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசைக்காக இந்த ஒரு வாட்டி மட்டும் போயிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் அண்ணமண்டி. ஏண்டி, உன் கழுத்துல ஏறின தாலியே திருட்டுத்தனமா ஏறினது, அதுவும் இன்னொரு பொண்ணுக்கு போக வேண்டியது. இதுல உனக்கு முறையா தாலி கொக்குற ஃபங்க்ஷன் கேக்குதா? என்னடி உன் நியாயம்? ஒழுங்கு மரியாதையா உள்ள போயிடு. போடின்னு சொல்றல்ல. பூனா நெல்லு. எங்க உள்ள போற? வா போலாம். ஏய் செல்வா, நீ அப்பச்சி பேச்ச மீறி போற வேலையெல்லாம் வச்சுக்காத, சரியா? சொன்னா கேளு, அவளை கூட்டிட்டு முதல்ல கிளம்பு. உன் உருட்டல் மிரட்டல்லாம் உன் புருஷன்கிட்ட வச்சுக்கோ. அண்ணமண்டி, நீங்க இந்த வீட்டோட மூத்த மருமக. அப்படிதான் இவ்வளோ இந்த வீட்டுக்கு வந்த மருமக. உங்களுக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை இவளுக்கு இருக்கு. இந்த அதிகாரம் பண்ற வேலைலாம் வேண்டாம். இதை தாண்டி இவளை ஏதாச்சும் பேசுனீங்க, அம்புட்டு தான் நீங்க வேற செல்வாவை பார்க்க வேண்டியது இருக்கும். ஏண்டி, என் தம்பிய மயக்கி எனக்கு எதிர திருப்ப பாக்குறியா? அக்கா, உன் புருஷன் பெரிய ரவுடியா இருக்கலாம், அந்த தைரியத்துல என் பொண்டாட்டியை மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. உங்களை நல்லா கவனிச்சுக்கிட்ட அம்மு அக்காவையே அந்த பாடுபடுத்துனீங்க, இவளை சும்மா விட்டுருவீங்களா என்ன? நான் ஒன்றும் அம்மா அக்கா இருந்த மாதிரி அமைதியெல்லாம் இருக்க மாட்டேன், திருப்பி கொடுப்பேன். நியாயமா பார்த்தா இந்த ஃபங்க்ஷனை முறையா வீட்டில் வச்சிருக்கணும், அதுவும் நீங்க பண்ணணும். பண்ணல, ஆனா பண்றவங்களையும் பண்ண விட மாட்டீங்க. போங்க, போய் வீட்டு வேலையை பாருங்க. துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், சமைக்கணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல சாமி கும்பிடணும். போய் வீடு முழுக்க சாணி போட்டு முழுக்குங்க. வா போலாம். எங்க பாத்தீங்களா? அவன் என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு பாத்தீங்களா? கேட்டேன்.
அவன் பேசின எல்லாத்தையும் கேட்டேன். அக்கா ஓம் பேச்சுக்கும் மரியாதை இல்லை, அண்ணமண்டி இவங்க பேச்சுக்கும் மரியாதை கொடுக்கல. மச்சான் என் பேச்சாய் கேட்க போகிறான். அவன் சின்ன பையன், என்ன எதுவும் மரியாதைலாம் பேசிட்டான்னா எனக்கு தான் அசிங்கம். அப்புறம் நான் கோவப்பட்டு கை வைக்க வேண்டியிருக்கும். அதான் வாயை மட்டும் தூரமாக நின்றுட்டு இருந்தேன். ஏங்க அது கொலைக்கிற நாய், கடிக்காது. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க அமைதியா இருந்தாலும் ஆர்ப்பாட்டமே இல்லாம வேலையை முடிச்சிருவீங்கன்னு. உமா, இதுவே உங்ககிட்ட இப்படி பேசுனது வேற ஒருத்தனா இருந்திருந்தோம், இந்நேரம் அவனை சம்பவம் பண்ணியிருப்பேன். என்ன பண்ண, அவன் தம்பி அவன் என் மச்சான் அவன் போயிட்டான். அதான் கையை கட்டி அமைதியாயிட்டேன். ஏங்க நம்ம விஷயத்துல ஒருத்தன் குறுக்க வந்தா, அது தம்பியா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, ஏன் அப்புச்சியாவே இருந்தாலும் சரி, பார்க்க கூடாது. நம்மள ஒருத்த அசிங்கப்படுத்தனா அவங்கள என்னைக்குமே நம்ம சும்மா விடக்கூடாது. இதுவே மத்தவங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்களோ அதையே பண்ணுங்க. அவங்க இன்னும் போய் சேர்ந்திருக்க மாட்டாங்க. அவங்கள போய் சேர வேண்டிய இடத்துக்கே அனுப்பிடுங்க. ஒரு தட்டு தட்டிருங்க. நீ தெரிஞ்சுதான் பேசுறியோமா? தட்டுனா என்ன வேணா நடக்கும். போறது உன் தம்பி, நல்லா யோசிச்சுக்கோ. தெரிஞ்சுதாங்க சொல்றேன், என்ன வேணாலும் நடக்கட்டும். அக்கா நானே தைரியமா சொல்றேன். மச்சான் நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? சொத்துல ஒரு பங்கு குறையும்ல, தட்டி தூக்குங்க. என்ன வாத்தியார் சார், கண்டுக்காமலே போறீங்க? சாரை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா, யாரு வாத்தியாரு? சாரா? சார்தாம்மா, நீங்க அவர் கூட வரீங்க தானே? அவங்க பொஞ்சாதி தானே? நான் என் மக பிரசவத்துக்கு போனேன்னா மகா வீட்லயே ஒரு வருஷம் இருந்துட்டேன். சாரு தினமும் இந்த கோயிலுக்கு தான் வருவாரு, என்கிட்ட தான் பூ வாங்கிட்டு போவாரு. என்னைய இப்ப சார் மறந்துட்டாரு. அவரு கல்யாணத்துக்கு கூட என்ன கூப்பிடல. கல்யாணத்துக்கு வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் சார் யாருன்னு. மா, நீங்க என்ன செந்தில்னே கூப்பிடுங்கம்மா. இந்த வாத்தியாரு சார் இதெல்லாம் வேணாம். என்ன சார் நீங்க எம்புட்டு பெரிய ஆளு, 40-50 பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறீங்க. நீங்க ஒரு வாத்தியாரு, சாமி மாதிரி நீங்க. உங்களை போய் பேர் சொல்லி கூப்பிடலாமா பூ? இந்தாமா பூ சாமிக்கு. இந்தாமா மல்லி 2 முழம். இந்தாமா புடி அம்மாவுக்கு. இந்தாங்க. அம்மா காசு கொடுத்து அசிங்கப்படுத்தாதீங்கம்மா. சார் யாரு? பிள்ளைங்களுக்கு தன்னோட அறிவை கொடுத்து அதுங்களெல்லாம் படிக்க வைக்கிறாரு. அவரை நான் சாமியா நினைச்சுதான் பூ கொடுத்துட்டு இருக்கேன். அவர்கிட்டயே காசு வாங்கினா அந்த சாமி கோச்சுக்கிடாது. காசெல்லாம் வேண்டாம் வாத்தியாரம்மா. யாரு வாத்தியாரம்மா? நானா? ஆமா, நீங்க தான். எங்க வாத்தியார காட்டிக்கிட்டீங்கல்ல, நீங்களும் தான் வாத்தியாரம்மா. எங்க சாரு உங்களுக்கு கொடுத்த அங்கீகாரம், இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? எங்க வாத்தியார் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஏம்மா தாயே, எனக்கு இங்கேயே பொங்கல் வச்சிடாதீங்க, நான் உள்ள போறேன். என்ன சார் அப்படியே போறீங்க? முன்னாடி நீங்க தனியா வருவீங்க, சாமிக்கு பூ வாங்கிட்டு போவீங்க, பூசாரி சாமிக்கு போடுவாரு. இப்ப பொஞ்சாதியோட போறீங்க, அவங்களுக்கு வாங்கின பூவை நீங்க தானே வச்சு விடணும். இந்த சாமிக்கு நீங்க தானே பூசாரி. என்ன பாக்குறிய? அட வச்சு விடுங்க வாத்தியாரு. சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜோடி பொருத்தம் சூப்பரு. வாத்தியாருக்கேத்த வாத்தியார் அம்மா.
எல்லாம் வளைந்து தொலைந்து போவேனா. ஏய் என்ன பண்ற? நான் எம்புட்டு சந்தோஷமா இருக்கேன். ஏன் உனக்கு சந்தோஷமா இல்லையா? ஒரு பொண்ணுக்கு தாலி பிரிச்சு கோக்குறதுங்கிறது எம்புட்டு சந்தோஷமான விஷயம். நீ ஏன் போன அப்படி இருக்க? உனக்கு இதுல சந்தோஷம் இல்லையா? எல்லாம் முறையா நடந்திருந்தா சந்தோஷப்பட்டிருக்கலாம். முறையாவா? முறையா நடந்திருந்தா நம்மள பிரிச்சிருப்பாங்க. நம்ம இப்போ ஒன்று சேர்ந்திருக்கவே முடியாது புவனா. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு இந்நேரத்துக்கு தவிச்சுக்கிட்டு இருக்கணும். நீ எனக்கு கிடைச்சதுல நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நான் இப்பவே உன் மடியிலே செத்து போனா கூட சந்தோஷமா இருப்பேன் புவனா. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ செத்துட்டா நானும் அவன் கூட சேர்ந்து செத்துருவேன். என் மேல அம்புட்டு ஆசை வச்சிருக்கல, எல்லாம் மனசுக்குள்ளே போட்டு மறைச்சிருக்க. ஆ சாமி, வாமாமுதா, இந்தாங்க தாலி செயினை எடுத்துட்டு வந்துட்டேன். சரிம்மா, இது அம்மன் முன்னாடி வச்சு ஆசீர்வாதம் பண்ணி எடுத்துட்டு வாங்க. அப்படியே பண்ணிடலாமா? சர்வா பீட்டதா அனுகிரகதா பல சித்திரஸ்து மகாம்பிகாயி நமஹ. அர்ச்சனாபிஷேக ஸ்தோத்திர பூஜா மத்திய கரிஷ்யே. सर्वस्याप्ते सर्वसदत्ते सर्वदेवतेना आप्नोति सर्वं जगति. महाम्बिकायै नमः. सर्वकष्ट निवारणी सर्वदुःख निवारणी सर्वपीड निवारणी महाम्बिकायै नमः. இந்தம்மா உன் ஆத்திரா இருக்கிறதுல போடு, எந்த குறையும் வராம அந்த அம்மன் பாத்துப்பா. இந்தம்மா நீ சொன்ன மாதிரியே பிரசாதம் இருக்கு, 10 பேருக்கு அன்னதானம் கொடுத்துருமா. சரிங்க சாமி. வாமா பாப்பலாம். அக்கா பிரசாதம் வாங்கிக்கங்க. எங்க ஒரு ஆள் குறையுது, நீங்க பிரசாதம் கொடுத்துட்டே இருங்க. நான் வெளியே யாருக்காவது கொடுத்துட்டு வரேன். ஐயா, என்னத்தா பிரசாதம் வாங்க ஆள் குறையுதா? அதான் நான் இருக்கேன்ல, குடாத்தா. என்ன யோசிக்கிற? குடு. ஏன் பயந்து போய் நிக்கிற? நான் வேற யாரும் இல்ல, ஓ மாமா தான். நான் உயிரோடு இருந்திருந்தா நீ என்னை வாய் நிறைய அப்படிதாம கூப்பிட்டுருப்ப. நானும் உன்னைய என் மருமகளேன்னு ஆசையா கூப்பிட்டுருப்பேன். நீ எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற, ஆனா உன் கூட பிறந்தவ எல்லாரையும் அழிக்கணும்னு நினைக்கிறா. ஆபத்து வருதுமா, என் மகளுக்கும் உன் தம்பிக்கும் ஆபத்து வருது.
அவங்கள சாகடிக்கணும்னு உன் தங்கச்சி நினைக்கிறா. அவங்க 2 பேருக்கும் ஆபத்து இருக்கு. அவங்க 2 பேரையும் நீதான் ஒண்ணு சேர்த்து வச்ச. இப்ப நீதான் அவங்கள காப்பாத்தணும். அவங்க வர்ற வண்டியில லாரியால அடிச்சு தூக்க அவ முடிவு பண்ணிருக்காமா. நீதான் அதை தடுக்கணும். பாத்துக்கிறேன். அமுதா எதுக்கு இங்க வந்த? ஆமா, யார் கூட பேசிட்டு இருந்த? அமுதா என்ன அமுதா, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ அமைதியா இருக்க. இங்கேயே வந்த? ஆமா, கையில இருந்த பிரசாதம் எங்க? பத்தாவது ஆளுக்கு கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். அது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கே போய் சேர்ந்துருச்சு. அப்புறம் என்ன, வா போலாம். நீங்க போங்க, நான் வந்துடுறேன். ஆபத்து வருதுமா. என் மகளுக்கும் உன் தம்பிக்கும் ஆபத்து வருது. அவங்கள சாகடிக்கணும்னு உன் தங்கச்சி நினைக்கிறா. அவங்க 2 பேரையும் நீதான் ஒண்ணு சேர்த்து வச்ச. இப்ப நீதான் அவங்கள காப்பாத்தணும். அமுதம்மா, என்னத்தா கோயில்ல நேரம் ஆயிடுச்சா? இம்புட்டு நேரமாயி வர? நல்ல நேரம் வேற ஆரம்பிக்க போகுது. இந்தா, எங்க இருக்காங்க நீ கேட்டியா? கேட்டேன் அத்தை. வந்துட்டு தான் இருக்காங்களா? அப்படியே எல்லா நல்ல நேரமும் பார்த்து முறைப்படியா கல்யாணம் பண்ண மாதிரி தான் பேசுவாங்க. நம்பத்தேன். அத்தா அமுதா, என்னாச்சு அமுதா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்ல அத்தை.
அவ தான் ஒன்றும் இல்லைங்கிறாள்ல. அப்புறம் என்ன அவளையே பார்த்துக்கிட்டு இருக்க? கிச்சன்ல போன் அடிக்குது, போ. உன் போனா தான் இருக்கும், யாருன்னு போய் பாரு போ. இவ ஒருத்தி எதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டு இருக்காளே. ஹலோ, யாரு? உன் தங்கச்சி செய்ய வேண்டியதை ஒழுங்கா செஞ்சிரு. பாத்துக்கலாம். நீங்க நல்லா இருப்பீங்களா? நாசமா போயிடுவீங்க. நல்லா இருந்த என் குடும்பத்தை இப்படி பண்ணிட்டீங்களே. நாங்க உங்களுக்கு என்னங்க கெடுதல் பண்ணோம்? யாருமா நீ? என்ன பேசுற? நான் தாங்க உமா பேசுறேன். உனக்கு என்ன ஆச்சுமா? ஏன் காரணம் இல்லாம கோவப்படுற? என்ன ஆச்சா? ஐயோ, நல்லா இருந்த என்னோட தம்பிய உங்க பொண்ணை விட்டு மனச கலைச்சு அவனை வளைச்சு போட்டுக்கிட்டீங்கல்ல. இப்ப அவன் பாட்டுக்கு வீட்டுல இருந்தா தாலி பிரிச்சு கோக்குறேன் அது இதுன்னு சொல்லி அவனை கூப்பிட்டீங்க. அவனும் நாங்க யார் சொல்றதையும் கேட்காம அவன் பாட்டுக்கு வந்தான். இப்ப என்ன ஆச்சு? அவன் வண்டியில வரும்போது தெருவுல போன லாரி மோதி 2 பேருமே ஸ்பாட்லயே செத்துட்டாங்களாம். என் தம்பி இப்படி அநியாயமா சாவடிச்சிட்டீங்களே. நீங்களே நல்லா இருப்பீங்களா? நாசமா போயிடுவீங்க.